இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நைட்டு நாங்கள் ராகி மாவு தோசை சுட்டேங்க. அந்த வீடியோ தான் எடுத்து போட்டிருக்கேன். இதுக்கு 200 கிராம் அளவு ராகி, 200 கிராம் அளவு இட்லி அரிசி, 200 கிராம் அளவு உளுந்து, மூணையும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறினா தான் நமக்கு நைஸாக மாவை ஆட்ட முடியும். நான் மிக்சிலேயே இதை ஆட்டிட்டேன். இப்போ மாவை ஆட்டி 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நைட்டு தோசை சுட்டேன். 6 மணிக்கு ஆட்டி வச்சது. இப்போ ஒரு 10 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம தோசை சுடுறேன். இதையே நம்ம கிரைண்டரில் இந்த மாவை ஆட்டினோம்னா நம்ம நல்லா புளிச்சிரும், இட்லி ஊற்றலாம். இப்போ மிக்சியில் ஆட்டினால நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கிறனால அது கெட்டியாக மாவு நமக்கு ஆட்ட முடியலை. தோசை மாவு மாதிரி தான் ஆட்ட முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சதில்லை. இன்றைக்கி தான் முதல் முறையாக ட்ரை பண்ணேன். வாங்க எப்படி தோசை வருதுன்னு பார்க்கலாம். நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க மாவை. கெட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு தோசை கனமாக வந்துடும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி தண்ணியாக வச்சுக்கோங்க மாவை. அப்போ தான் நமக்கு தோசை மெலிசாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் பூண்டு சட்னி தாங்க வச்சுருந்தேன். பூண்டு, பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 20 பல் பூண்டு, பெரிய வெங்காயம் 2, வரமிளகா, கடுகுளுந்தம் பருப்பு போட்டு தாளித்து நல்லா வதக்கி அரைச்சிருக்கேன். இதில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எதுவுமே போடலைங்க. இந்த சட்னி நல்லா சுள்ளுன்னு இருக்கும், தோசைக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காண்டி இந்த சட்னி தாங்க வச்சேன். சூப்பர் டேஸ்டான சட்னி. இப்போ தோசை எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போடுவோம். இந்த மாதிரி மாவு நல்லா தண்ணியாக இருந்தால் தாங்க தோசை மெலிசாக நம்ம சுட முடியும். கெட்டியாக நம்ம சுட்டோம்னா அந்த ராகி மாவு நமக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, ரொட்டி மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி லேசாக சுட்டால் தான் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் மாவில் நல்லா தண்ணி ஊற்றி தண்ணியாக வச்சுக்கோங்க மாவை. இந்த அளவு பக்குவமாக இருக்கணும். சூப்பராக தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படி லேசாக சூப்பராக இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டு நைட் டிஃபன் ராகி தோசை தான். இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். நல்லா இருக்கிறதுக்கு சூப்பராக வருதுங்க. லேசாக நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இப்போ கடலெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் இருக்குது, சட்னிலேயே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. அதுக்காண்டி நான் கடலெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றேன். கடலெண்ணெய் ஊற்றி தோசை சுடுறேன். இது மத்தியானம் வச்ச பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் போட்ட பெரட்டலுங்க. இதையும் இப்போ தோசைக்கு தொட்டுக்கலான்னு சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மத்தியானம் ஒழுங்காக சாப்பிடல, அதனால் மிச்சமாயிடுச்சு. சரி, இப்போ நைட்டுக்கு இதை சாப்பாடோடு சேர்த்து வச்சோம்னா சேர்த்து சாப்பிட்ருவாங்க. அதுக்காண்டி அதையும் சூடு பண்ணி வச்சுருக்கேன். தோசையும் 2 தோசை ஊற்றியாச்சு. இன்றைக்கி தான் முதல் முறையாக எங்கள் வீட்டுக்கார் ஆனால் ஓயாமல் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அரைச்சி கொடுத்து பாரு சாப்பிடுவாங்க அப்படின்னு. ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்லை. இன்றைக்கி தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு தோசை. பாருங்கள் எவ்வளோ முருகலாகவும் இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதுக்கு நம்ம கொஞ்சமாக கார சட்னி வச்சுக்கலாம். கொஞ்சமாக பெரட்டலையும் வச்சு சாப்பாடு கொடுக்கலாம். இந்த தோசையும் ரெடி ஆயிடுச்சு.
வாங்க போய் கொடுக்கலாம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்தாங்க, இன்றைக்கி வந்து வித்தியாசமான சாப்பாடு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மிக்சியில் ஆட்டி ரெடி பண்ண தோசை. என்ன தோசை? ராகி மாவு, உளுந்து, இட்லி அரிசி எல்லாம் போட்டு ஊற வச்சு ஆட்டின தோசை. தேங்க்யூ. அப்பா, எங்கள் வீட்டுக்கார் வாயிலிருந்து ஒரு நாள் கூட இந்த மாதிரி சொன்னதில்லை. இன்றைக்கி கை ஜாடையிலே காமிச்சிட்டாங்க. அவங்க வாயிலிருந்தெல்லாம் நம்ம வார்த்தை வாங்குறது ரொம்ப கஷ்டம். நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. இன்றைக்கி சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி அவங்க எப்போவுமே சாப்பிடாத, அந்த பசங்க சாப்பிட்லைன்னா அந்த மாதிரி அரைச்சி அரிசி உளுந்தெல்லாம் கலந்து அரைச்சி தோசையாக ஊற்றி கொடு சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் செஞ்சதில்லை. இன்றைக்கி ஒரு தடவை ரோட்டில் வந்து கேப்பை வந்துச்சு, அதாவது ராகி வந்துச்சு. நான் ஒரு படின்னு விற்றாங்க. அதை வாங்கி வச்சுருந்தேன். 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதை அரைக்கவும் போகணுன்னு மறந்து போச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இது வீட்டில் இதானது அப்படின்னு சொல்லி ரோட்டில் கொண்டு வந்து விற்றாங்க. ஒரு படி அளவு நம்ம வாங்கினேன். அதுதான் 3 மாதம் ஆச்சு. ஆனால் எந்த பூச்சி எதுவுமே வைக்கலை. நல்லா, ஆனால் ராகியில் மட்டும் தூசி மண் இந்த மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஒரு 4 தடவை ராகியை நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ராகி தோசை ரெடி பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ராகி வந்து புட்டாவோ இதாவோ செஞ்சு கொடுக்குறத காட்டிலும் இந்த மாதிரி தோசையாக ஊற்றி கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்து சத்தான சாப்பாடை கொடுங்க. உங்கள் பசங்களுக்கும் நம்மளும் சத்தானதை சாப்பிடுவோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.